நான் ஏங்க யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காவை இந்த அளவுக்கு கேட்கிறோம்? எனக்கு என்ன தலையெழுத்தா? இல்ல கேட்கிறேன். எதுக்குங்க அவங்க கிட்ட இந்த அளவுக்கு உதவிகள் கேட்கணும்? என்ன காரணத்துக்கு அந்த டைம்ல எங்க கிட்ட அணு ஆயுதம் இருந்துச்சு? அத என்ன சொல்லி எங்க கிட்ட இருந்து புடுங்கினாங்க? உதவிகள் பண்ணுவோம். ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா உங்களை பாதுகாப்போம்னு இருதரப்புலயும் சொன்னாங்கல்ல. இப்ப அதை தானுங்க நான் திருப்பி கேட்கிறேன். இல்ல அணு ஆயுதம் கொடுங்க. எங்கிட்ட இருந்து புடுங்குனீங்களா? அது இருந்ததுன்னா இப்படி ஆயிருக்குமா? நாங்க தோத்துருக்குமா? சொல்லுங்க அப்படின்னு நியாயமா என்னோட தலைவன் ஜெலன்ஸ்கி அவர்கள் திரும்பவும் பாத்தீங்கன்னா அணு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கிறாரு. கண்டுபிடிச்சிருவாரா? ரஷ்யாக்கு என்ன அது மிக பெரும் த்ரெட்டா மாறிடுமா? இல்ல எப்படி என்ன ஏதுங்க தெரியல. ஒருவேளை உக்ரைன் கிட்ட அணு ஆயுதம் வந்துச்சுன்னா விதிகள் எல்லாமே மாறிடும் உலகத்துல. எந்த மாதிரி அது விளைவுகள் பின் விளைவுகள் அமெரிக்காக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ரொம்ப கடினமான ஒரு இலக்கா மாறிடும். அது மட்டும் இல்லாம இப்ப போறக்கூடிய போக்கெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்காக்கு கொஞ்சம் சிக்கல், நெருக்கடி, பெருமளவுல பாத்தீங்கன்னா பாதிப்புகள், ஆபத்துகள் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாரு? எங்க ஒப்பக் நாடுகளே ஆயில் பிரைஸ் கம்மி பண்றதுக்கு வழி பாருங்க. சீக்கிரமா அதிகமா ஆயில் எல்லாம் பண்ணுங்க. எங்களுக்கு வேற கம்மியாகுது. சீக்கிரமா எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணணும். அப்படிங்கிற நினைப்பு ஏதோ சொல்லியிருப்பார் போல இருக்குது. அங்க சவுதி அரேபியா அந்த நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா அதை கண்டுக்கவே நீங்க மதிக்க கூட இல்லை. அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கொடுக்கல. இல்லைங்க தலைவரே அப்படின்னு கூட சொல்லினா பாத்துக்கோங்களேன். அப்ப அவ்வளவுதானுங்களா அமெரிக்காவோட மதிப்பு அப்படிங்கிறது போல எல்லா அனலிஸ்டும் இருக்கு. அதுக்கு ஒரு ரிப்ளை கூட தரல, ரெஸ்பான்ஸே பண்ணல இந்த அரபுலக நாடுகள்னா. அது மட்டும் இல்லாம நம்மளே போய் கேட்டாலும் மீட்டிங் நடக்குதுங்க, இத பத்தி எல்லாம் நாங்க பேசுறதுக்கு இல்ல, ரெகுலரா என்ன அஜெண்டாவோ அதைதான் பேச போறோமே தவிர இந்த ஆயில் பிரைஸை குறைக்கிறதுக்காக எந்த ஒரு தொழில் எண்ணமே எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறதால அரபுலக நாடுகள் ஸ்ட்ராங்கா இருக்கிறத சொல்லிக்கிறாங்க. இது மிக பெரும் பின்னடைவை மேலும் மேலும் அமெரிக்காக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. ஆனா அமெரிக்கா பாத்தீங்கன்னா மேலும் மேலும் டாரிஃப் போட்டுருவேன், ஹை டாரிஃப் போட்டுறேன் அப்படிங்கிறதால எல்லாரும் தப்பி சொல்லிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இஸ்ரேலை கிட்டான சூழ்நிலை இருக்கிறாங்க. இஸ்ரேல இருந்து அதிகமான பேட்ரியட் ஆடமின் சிஸ்டமுக்கான மிசைலை வாங்கி உக்ரைனுக்கு கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உக்ரைன்ல மிக பெரும் அட்டாக் நடந்திருக்கு. ரஷ்யா தப்பு ட்ரோன்களை விட்டுறாங்க. தடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பெருமளவு இல்ல போல இருக்குது. ஏன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆளுநர்ல பாத்தீங்கன்னா பெருமளவுல களத்தில் அறிக்கை வரும், ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டாங்க. இப்ப எதுக்கு அது வேணும்ல? இப்போ பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது போல எதுவுமே இல்லை அப்படின்னா எப்படி? அதனால மிக பெரும் தாக்குதல் நடந்திருக்கும் போல தெரியுது உக்ரைனுக்குள்ள. ஏன்னா கீவா இருக்கட்டும், கர்கிவா இருக்கட்டும், சுமியா இருக்கட்டும், எல்லா பகுதியிலையும் பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. அதை அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா இப்போ மெயினான விஷயம் என்னன்னா, இப்போ இஸ்ரேல இருந்து ஆயுதங்கள் பெருமளவு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் காசால இருக்கிற மக்களை கொஞ்சம் இப்போதைக்கு அகதிகளை வேற நாடுகள் வைக்கிறதுக்காக பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவதுங்க ஒரு பெஸ்டான சொல்யூஷன் என்னன்னா, இஸ்ரேல் இருக்கிறாங்கல்ல அந்த மக்கள்ல இஸ்ரேலி மக்கள்லாம் பாத்தீங்கன்னா கிரீன்லாண்டுக்கு இப்ப வாங்குறேன்னு சொல்லிக்கிறாருல, அதுக்கு மாத்திக்குங்க பெசாட்ல, அதுதான் நல்ல ஐடியாவா இருக்கும் அப்படிங்கிறது போல இவர் தரப்பு மார்க் பண்ணிக்கிறார் ட்ரம்ப் அவர்களை. அந்த அளவுக்கு தான் ஆயிடுச்சா அமெரிக்கா அப்படின்ற போல கேள்விகள் எல்லாத்துக்குள்ளயும் வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சு வளைச்சு பிடிச்சு தேடுதல் வேட்டையில பெரும் அளவில் இறங்கியிருக்கிறாங்க அமெரிக்க தரப்புல. இப்ப அதுல பாத்தீங்கன்னா பிடிச்சு பலரையும் அனுப்புறாங்க. இதுல மெக்சிகோலாம் பாத்தீங்கன்னா செல்வமார்கள் மனதார வரவேற்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவோட எக்கனாமிக்கா அவங்க ரொம்ப அதிக அளவுல உதவிகள் செஞ்சிருக்காங்க. சீப்பா வேலை செஞ்சு அமெரிக்கா எக்கனாமிக்கு உறுதுணையா இருந்துக்கிறாங்க. இப்ப திருப்பி அனுப்புறாங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுத்து மனதார வரவேற்கிறதுல நாங்க சந்தோஷப்படுறோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஏன்னா இது உண்மையான விஷயம். ஏன்னா விவசாயம் பண்றதுக்கு விவசாயிகளுக்கு கம்மியான வருமானம் தான் வரும். அவங்க கம்மியான சம்பளம் தான் தருவாங்க. அவங்க கிட்ட போய் யானை வேணும் குதிரை வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட இல்ல, கொடுக்கறதுக்கு வழி இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க கம்மியான சம்பளத்துக்கு ஒரு ஆளவா அப்படின்னா அமெரிக்கர் அந்த வேலை செய்வாரா என்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? இது போல வேலைகள் அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏன் இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் அப்படின்னா, மெக்சிகோ வழியா தான் பாத்தீங்கன்னா பார்டர் வழியா தாண்டி கார்டர்ஸ் உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லீகல் இமிகிரன்ஸ் அது பத்திரமா உள்ள போறதுக்கு. கொஞ்ச நாளா அது சிக்கலா இருந்தது. இப்ப அது பைடன் அவர்கள் பாத்தீங்கன்னா அது ஓபன் பண்ணி விட்டுருந்ததுனால அவங்களுக்கு வியாபாரம் இல்லாம இருந்துட்டு இருந்தது. இப்ப ட்ரம்ப் அவர்கள் பார்டர் சாத்துப்பா, நீ யாரும் உள்ள போக முடியாது அப்படின்னு சொன்னதுனால திரும்பவும் கல்லா கட்ட ஆரம்பிச்சிருச்சு கார்டர்ஸ்க்கு. அது ஒரு பிசினஸா செய்யலாம். யாரெல்லாம் அமெரிக்காக்கு போறீங்க வாங்க, காசு கொடுங்க, கொண்டே உள்ள பத்திரமா கொண்டு போய் விட்டுறோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி வியாபாரம் இப்போ ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கும்போது பார்டர் கார்ட்ஸ் தான் தடுத்தா சும்மா இருப்பாங்களா? இப்ப துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிறாங்க பார்டர் கார்ட்ஸ் நோக்கி. யாருக்கு எதுவும் ஆகல கடவுள் புண்ணியத்துல. ஆனா பெருமளவுல பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் அங்க ஆப்ரேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுதான் இதுதான் நடக்கும். ஹிட்லர் பாத்தீங்கன்னா இப்படித்தான் போலாண்டு பார்டர்ல எங்களோட ஆர்மி பசங்களை
ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலாண்ட் இன்வைட் பண்ணாங்க உலக போர் வந்து. இப்ப அதே போல மெக்சிகோல வந்து ராணுவத்தை டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க அதிக அளவுல. இப்ப கார்டர்ஸ் திரும்பியும் அமெரிக்காவோட பார்டர் கட்சியே சுட்டுக்கிறாங்கன்னா எப்படி அப்படின்னு கேள்விகள் வருது. இன்ஜுரி ஆயிருந்தாங்கன்னா போர் தானா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் வந்திருக்கும். ஏதோ இப்போதைக்கு பரவாயில்லையா இருக்கு, கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க, இல்லைன்னா பெரும் சிக்கலாயிரும் அப்படிங்கிற மாற்றுக்கத்துல. அமெரிக்காக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாற்றுக்கத்துல. அது மட்டும் இல்லாம டென்மார்க் இருக்கிறாங்க இல்லையா, நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்றதுக்கான ப்ரிப்பரேஷன்ல இறங்கிட்டாங்களாமா. காரணம் என்ன, இந்த கிரீன்லாண்டை வாங்கிக்குவே அப்படிங்கிற மிரட்டிட்டு இருக்கிறாரு இல்லையா. சமீபத்துல கூட போன் பண்ணி கூட பேசியிருந்தாரு டென்மார்க்கோட பிரைம் மினிஸ்டர் கிட்ட. அது காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பிரான்ஸ் வந்து நான் வேணா ட்ரூப்ஸ் அனுப்புறேங்க, பாதுகாப்பா வச்சுக்கலாம் நம்மளுக்கு அப்படிங்கிறது போல பிரான்ஸ் தரப்புல வந்து ஒரு ஆஃபர் வந்து இருக்குது. நிறைய நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பீஸ் கீப்பிங் ட்ரூப்ஸ் வந்து கிரீன்லாண்டுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு பாருங்களேன். உக்ரைனுக்கு உதவ முடியாம போயிருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதே நேரத்துல அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ட்ரூப்ஸை பெருமளவுல அவங்களோட தெற்கு பகுதியில பார்டர்ல அனுப்ப வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. அப்ப என்னங்க உக்ரைனுக்கு பீஸ் கீப்பிங் அனுப்ப முடியாதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப யூஎஸ் சைடு வந்து ஹால்ட் பண்ணாங்களே, இது பெருமளவுல இம்பாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு உக்ரைனுக்கு. ஸோ உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா மீடியாஸா இருக்கட்டும், உள்ள இருக்கக்கூடிய நிறைய என்ஜிஓஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எய்டு ஸ்டாப் ஆனதுனால பிப்ரவரியில இருந்து சேலரி பெருமளவுல யாருக்கும் வராது அப்படிங்கிறதுனால செய்திகள் வராது அப்படிங்கிறதோட நம்ம சொல்லிக்கலாம். ஆனா ப்ரொபகண்டா இதுக்கப்புறம் உக்ரைனுக்கு ஆதரவா பெருமளவுல இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப என்னங்க யூஎஸ் சைடு நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிருமா அப்படிங்கிறது கவலைப்படாதீங்க செலன்ஸ்கி அவர்களே. யார் எனக்கு எது கொடுத்தா இல்லைனாலும் என்னைக்குமே நீங்க தான் என் தலைவர். உங்களுக்காக என்னைக்கு செய்திகள் சொன்னா நான் தயாரா இருக்கேன். சரி, ஓகே. இப்போ உக்ரைனுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். உக்ரைன்ல ஆளுங்க வேணும். இதுல மூணுல 2 பங்கு ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாட்ட சாட்டமா இருக்கிறாங்க, ராணுவத்துக்கு தயாரா இருக்கிறாங்க. ஏன் அவங்களெல்லாம் மொபைலைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது போல பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் எல்லாம் உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா அது 2வது உக்ரைனோட எம்பி அந்த வீடியோல இருக்கிற நபர் தான். ஸோ இவங்கள உட்காந்து டிபேட் பண்ணியிருக்கிறாங்க. வாட்ட சாட்டமா தான் இருக்காங்க, நல்லா திறமையா பிடிச்சிட்டு போறாங்களா, கொண்டு போய் விட்டோம்னா ரஷ்யன்ஸே பிடிச்சிட்டு வருவாங்களா இந்த மாதிரி அப்படிங்கிற தெளிவா கேக்குறாங்க. அதுவும் அந்த உக்ரைனோட எம்பின்னு சொன்னேன் இல்லையா, யூலியா யாக்ஸ்கே அவர்கள். ஸோ அவங்க தான் அந்த வீடியோ எடுக்கிறவங்க தெளிவா கேட்டுக்கிறாங்க. கொண்டு போய் விட்டுதான் ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாப்போமே, வேறு எப்படி உக்ரைன்ஸ் பிடிக்கிறாங்க அந்த வேலை லபக்குன்னு ரஷ்யன்ஸ் பிடிச்சிட்டு வந்தாங்க ஓகேவா அப்படிங்கிறதோட ஃப்ரெண்ட்லைன் கொண்டு விட்டு பார்த்தா தான் தெரியும். சரி, ஓகே, என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப டிசிஸ்லாம் ரொம்ப டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் கெடுபடி ரொம்ப அதிகங்க. என்னங்க நாங்க மட்டும்தான் நினைக்கிறீங்களா, அப்படியே இங்க குடுக்குறீங்கன்னா மேல எத்தனை பேத்துக்கு போகணும் தெரியுமா. அது இந்த டாக்டருக்கு கொடுக்கணும், உங்களுக்கு லைசன்ஸ் வாங்கணும், கம்பெனி கொடுக்கணும், கம்பெனி எம்ப்ளாயரை கொடுக்கணும், போக்குவரத்து இருக்குது, பத்திரமா கூட்டு போய் விடணும். ஏகப்பட்ட செலவுங்க. இப்ப கெடுபிடி ரொம்ப அதிகமாயிட்டதுனால $25,000 கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு நபருக்கு இப்பெல்லாம் $25,000 மாறிடுச்சான். பாவம் ஏதோ $10,000 அப்படி இப்படின்னு கொடுத்து போயிட்டு இருந்த இடத்துல கெடுபிடி இன்க்ரீஸ் பண்ணி இப்ப $25,000 மாத்திட்டாங்க பாருங்களேன். ஒரு நபரை பத்திரமா உக்ரைன்ல இருந்து எந்த நாட்டுக்கும் நீங்க ரஷ்யா கேட்டீங்கன்னா டைரக்டா டெலிவரி பண்ணிடலாம் ரஷ்யா கிட்டயே. அதுக்கு ஒரு புரோட்டல்ல வச்சுக்கிறாங்க. சொன்னோம்னா வேடிக்கையா இருக்காது, இப்போதைக்கு வேணாம், ப்ரொபகண்டாவா மாதிரி வெயிட் பண்ணலாம். ஏதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரும்போது உங்களுக்கு சொல்றேன், அதுக்கும் வாய்ப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. பட் என்ன சொல்றேன், அதாவது எந்த வேலை கொண்டு போய் விட்டுருலாம், சேஃப்டியா விட்டுரும். உயிருக்கா 100% பாதுகாப்பு, $25,000 கையில வச்சு கொண்டு போயிடலாம். இதைத்தான் கார்டர்ஸ் மெக்சிகோல செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல. அதுல இன்னொரு வேடிக்கை, உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் ஊழல் பண்ணிட்டாரு. அதுவும் உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா இது போல கட்டுமான பணியெல்லாம் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு, அதெல்லாம் ரீஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஊழல் பெருமளவுல அதுல பண்ணிக்கிறாருன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா 60 பில்லியன் பணம் ஹரின்யாஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து வெளியே வந்துட்டாரு அவரு அப்படிங்கிறதோட செய்திகள் வருது. இவர் மேல கலிபோர்னியால FBI வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் வாரண்ட் விட்டு. எதுக்கா அப்படின்னா ரியல் எஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இவரு பிராடத்தனம் பண்ணிட்டு சுத்திட்டு இந்த பையன் எங்கேயா பாத்தீங்கன்னா அப்படிங்கிறது போல. ஆனா அது வந்து அமெரிக்கா கண்டு தெரியலையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பரவாயில்ல, ஓகே, தெரியாம இருந்திருப்பாங்களா இருக்கும். இப்ப அவர் உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா 60 பில்லியன் மில்லியன் பணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனா கட்டிட்டு வெளியே வந்துக்கிறாரு. எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா மொத்தம் 129 மில்லியன் ஹரின்யாஸ் கிட்ட அப்படிங்கிறாங்க. அது போக டாலர்லாம் பல மில்லியன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ வந்து அடிச்சதுல ஒரு பெர்சன்டேஜ் வந்து பெனால்ட்டியா கட்டி பெண்ணுங்க வெளியே விட்டீங்களா அப்படிங்கிறத கொந்தளிப்புகள் இருக்கு. இவர் பேரு டப்ளின் அவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இவர் மேல வந்து FBI சார்ஜும் இருக்கு. அங்க ஊழல் பண்ணிக்கிறாங்க. அப்ப எத்தனை தெரியல. சரி, ஓகே. இப்ப இவர் வந்து பண்ண பணம் இருந்தா போதும் என்ன வேணா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. அதே போல இன்னொன்னு யூரி புட்சா அவர்கள், இவர் உக்ரைனோட பிரபலமான ஜேர்னலிஸ்ட்.
வார் பிளாகர்னு வச்சுக்கலாம். சில நேரங்கள்ல ஃப்ரண்ட் லைன்ல போய் வீடியோ பதிவுகள் எடுத்து போடுறவர் தான். இவரு நம்ம செய்திகள்லாம் ஃபாலோ பண்ணுவோம். இப்ப இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ பதிவு எடுத்து போட்டிருக்கிறாரு. இதுல என்ன அப்டின்னா, கிரெனேட் இருக்குதுல்லங்க, பாருங்க. இப்படியெல்லாம் ஃப்ரண்ட் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட வீரர்களுக்கு இப்படியெல்லாம் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோள மாவு இருக்குல்லங்க, வெடிமருந்துக்கு பதிலா கிரீன்லேண்ட்ல சோள மாவு போட்டுருந்தாங்களாமா. ரஷ்யன்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு, இவரு வீரமா வந்து பார்த்தீங்கன்னா, பரவால்ல அப்படின்ட்டு நம்ம வீரர்கள பாதுகாக்கணும், நாட்ட பாதுகாக்கணும்னு கிரீனேட் எடுத்து வீசினா, அது வெடிச்சதுன்னா ரஷ்யன்ஸ் எதிர்ல வரும்போது எப்படித்தான் இருந்திருக்கும். "ஏன்பா சோள மாவு ஏன்பா தர்றீங்க? வேண்டாம் நாங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டோம்." அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இப்படியெல்லாம் யாராவது ஊழல் பண்ணுவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பாவம் என்னதான் பண்றதுன்னு தெரியாது. இந்த ட்ரம்ப் அவர்கள் எய்டு நிறுத்தினதுல இருந்து ஏகப்பட்ட செய்திகள் இது போல வருது. நான் சிரிக்கிறேன் அப்படின்றதுக்கு உங்களுக்கு கோவம் வருது எனக்கு புரியுது. பட் எனக்கு இது போல நெறைய செய்திகள் நான் பார்க்கிறேன். நான் சொல்றேன் எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அந்த ஒரு காரணத்தால தப்பா எடுத்துக்காதீங்க. இதுக்கு மேல நான் கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்க பாக்கிறேன். ஸோ இது போல அதிக அளவுல ஊழல்கள் உக்ரைனுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு சைடு அமெரிக்கா இது போல இருக்கு. இன்னொரு சைடு ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இப்படி தலைவலியா இருக்கு. நாட்டுல ஏகப்பட்ட ஊழலா இருக்கு. எப்படி இருந்தாலும் இவன் சமாளிக்க போறான்னு தெரியல. ஏன்பா இப்படி பண்ணீங்க அப்படிங்கும்போது, புட்டின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு பேட்டி குடுத்திருக்கிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, கார் பிளான்ட் அதிக அளவுல கார் தயாரிக்கிறாங்க. உள்நாட்டிலே ரஷ்யாலயே தயாரிக்கிறது பெருமளவுல சேல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்ப அடுத்த புரொடக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புது மாடல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க. ஷோக்கா இருக்கா அப்படிங்கிறதுக்காக நம்மளோட தலைவர் வந்து ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கார்ல ஜம்முன்னு இருக்கு அப்படின்னு ஒரு டெஸ்ட் ரிவ்யூ மாரி குடுக்கறதுக்காக எல்லாரும் பேட்டில் ப்ரூவன் குடுக்குறீங்களா? எல்லாரும் யூசர் ப்ரூவன் குடுக்குறீங்களா? ரஷ்ய அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா, கார் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு ப்ரூவன் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கறதுக்காக அவர் பயணம் பண்ணிக்கிறார். இப்ப அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க. "ஏங்க அவன் தான் ஏதோ பேசுறேங்கிறான்ல, என்னங்க ஏதோ பேசலாம்லங்க" அப்படின்னு போல புட்டின் அவர்கள்ட்ட கேட்டும்போது அவரும் டீசென்ட்டா சொல்லிக்கிறாரு. "ஏங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் லீகலா இருக்கும்போது, அதாவது மக்களால தேர்ந்தெடுத்து அவர் பவர்ல இருக்கும்போது ஒரு சட்டம் கொண்டு வந்தார். பேச்சுவார்த்தையே இருக்கக்கூடாது ரஷ்யா கூட அப்படின்னு. இப்ப அந்த சட்டம் இருக்குதுல்ல, அப்புறம் அத அகற்றணுமா இல்லையா? இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் நினைச்சாலே அகற்ற முடியாது. இப்ப அவரே வந்து அவருக்கு உக்ரைனோட சட்டம் என்ன சொல்லுது? அவருக்கு வந்து இப்ப பவர் கிடையாது. அவர் வந்து மார்ஷல்லாம் இன்கிரீஸ் பண்ணி அவர் சும்மா இருக்கிறாரு. அலெக்சன் வச்சு வர்றவங்க தான், இல்ல ரஷ்யா கூட பேச்சுவார்த்தை பண்ணலான்னு சட்டம் கொண்டு வந்தா தான் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடக்கும். சட்டம் தெரியாம என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க? அது எப்படிங்க செல்லும்? அப்படின்னு நியாயமா இவர் தர்மத்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல இருந்து தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. எலக்ஷன் வைங்க முதல்ல அப்படிங்கிறதுல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் தெளிவா இருக்காரு. டெமோக்ரஸி மலரணும்னு புட்டின் அவர்கள் சொல்றாரு. ஆனா இவர பார்த்து டிக்டேட்டர்ன்றீங்களே எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரியல. இதே ரொமேனியால வந்து பாத்தீங்கன்னா எலக்ஷன்ஸ் எல்லாரும் எலக்ஷன் வைக்காம இருக்கிறீங்க. ஆனா அவங்கள கேட்டா டெமோக்ரஸிங்கிறீங்களே என்ன இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் கொந்தளிப்புகள்லாம் இருக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் சொல்லிருங்க. பட் எது எப்படியோ இதை கேட்கறான்றதுக்காக ஆளை வேணா பார்த்து என்ன ஏதுன்னு ரெடி பண்ற அரேஞ்ச் பண்ற பேச்சுவார்த்தை செய்யறதுக்கு ஆளுங்களை வேணா அலோகேட் பண்றேன் அப்படிங்கிற புட்னாருக்கு சொல்லி அந்த பேட்டியை முடிச்சுக்கிறாரு. உக்ரைனோட மீடியாக்களும் கவர் பண்ணிக்கிறாங்க. உக்ரைன்ல அட்டாக் நடந்து சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்த பயில தெளிவா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அடுத்த பயில தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல. எந்த டிஃபென்ஸ் தொடர்ந்து பதிவுகள் வந்துகிட்டே இருக்கும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்ன்ற நம்பிக்கை இந்த பதிவு நல்லா இருக்கணும்னு நம்பிக்கை அடுத்த பயில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.